ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம கெட் ரெடி வித் மை வீடியோ பார்க்க போகிறது இல்லை. இந்த காஜல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பரான மெத்தட் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை நிறையா யூஸ் பண்ணால் என்னெல்லாம் கண்ணுக்கு ஆகும்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை யூஸ் பண்ண ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் ஆகும். எதுவுமே ஜாஸ்தியாக யூஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஃபேஸில் எப்படி நிறைய போர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம கண்ணில் போர்ஸ் இருக்குது, நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அது மூலியமாக தான் டியர் செக்ரேட் ஆகுது, அது மூலியமாக தான் ஆயில் செக்ரேட் ஆகுது. அதனால நம்ம கண்ணு கொஞ்சம் ஃப்ரீயாக லூப்ரிகேட்டடாக இருக்குது. ஸோ இந்த காஜல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த போர்ஸ் எல்லாம் போய் பிளாக் பண்ணிக்குது. ஸோ இதனால நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்கட்டி வந்திருக்கும், மெய்போமெட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த டிசீஸோட பேர் தெரியலனாலும் கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட் கலர் லேயர் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி பால் மாதிரி இருந்திருக்கும். அது வந்து போனதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ரொம்ப சிவியர் கேசஸில் என்ன ஆகும்னா நேச்சுரல் அக்ரிமல் டக்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆகலாம். அதாவது நம்ம கண்ணில் இருந்து டியர்ஸ் இருக்குல்ல, கண்ணீர் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பைப்பு, நம்ம கண்ணிலேருந்து நோஸ் வழியாக த்ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பைப் இருக்குது. ஸோ அதில் கூட அப்ஸ்ட்ரக்ஷன் அடப்பு ஏற்படலாம் இந்த காய்ச்சல்னால, இதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்னால. இதில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கார்பன்னால தான் வந்துட்டு அந்த கலர் கொடுக்கறதே கார்பன் பார்ட்டிகல்ஸ் இதில் இருக்கனால தான். ஸோ கார்பன் போய்ட்டு அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு அடைப்பு ஏற்படுத்தலாம், அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாமே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காஜல் இன்னைக்கு போடுறீங்க, இந்த டே போடுறீங்கன்னா நைட் வந்ததுக்கப்புறம் அது எப்படி ஒரு 8 hours 9 hours கண்ணில் இருக்குது. நைட் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடுங்க வித் மேக்கப் கிளென்சர் ஆர் ஆயில். ஆயில் இஸ் பெஸ்ட். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுங்க ஃபுல்லாக. அதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிளென்சர் யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச கேஸ்டர் ஆயில் ஏதாச்சும் கண்ணுக்கு போட்டுட்டு படுத்து தூங்கிடுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க, வீக்லி எல்லா நாளும் காஜல் போட போகிறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஒரு 3 days கீழே போடுங்க. கீழே இந்த லோவர் ஐலிடில் காஜல் போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 days மேலே போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு லுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் கண்ணுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும், கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கிடச்ச மாதிரி இருக்கும் நம்ம கண்ணுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்னென்னா, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வார்ம் கம்ப்ரெஷன் பண்ணணும். வார்ம் கம்ப்ரெஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு துணி டிப் பண்ணி கண்ணில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes அந்த ஹீட் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப டிப் பண்ணி கண்ணில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் இப்போ நீங்கள் ஃபேஸ்க்கெல்லாம் ஸ்டீமிங் எடுப்பீங்கல்ல, அப்போ என்ன ஆகும், போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும், அங்கே இருக்க டர்ட் எல்லாம் வெளியே வந்துடும். நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு இந்த வார்ம் கம்ப்ரெஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க போர்ஸில் இருக்க பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு கண் கட்டி அந்த மாதிரி எதுவுமே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் டிப், இம்பார்ட்டண்ட்டான டிப் என்னென்னா, நீங்கள் ஒரு காஜல் எதாவது வாங்குறீங்க அப்படின்னா அது நான் காமெடோஜெனிக்கா இல்லை வந்து டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டடான்னு பார்த்து வாங்குங்க. காமெடோஜெனிக்கா இல்லை நான் காமெடோஜெனிக்கா இல்லைனா டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டடா அப்படின்னு இங்கே பின்னாடி எழுதியிருக்கும். ஸோ எது வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க. ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். என்ஜாய் வியரிங் காஜல்.